Hello friends, welcome and welcome to Karthikhachannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனை மீட் பண்ண போறோம். யாரை மீட் பண்ண போறோம், எங்க போறோம் அப்படினு பார்க்கலாம். ஷர்வின் வந்திருக்கா. செல்லோ. நானும் ஷர்வினும் கிட்டத்தட்ட ஒரே கலர் Dress போட்டுருக்கோம். என் ஹஸ்பண்ட் நான் ஷர்வின் கிளம்பி இருக்கோம். எங்க போறோம், யாரை பார்க்க போறோம்? ஷர்வின் யாரை பார்க்க போறோம்னு சொல்லிட்டா. நான் அந்த இடத்தை வந்து மியூட் பண்ணிட போறேன். நீங்க கெஸ் பண்ணி வைங்க எங்க போறோம், யாரை பார்க்க போறோம்னு பார்க்கலாம். வாழ்த்தன பண்ணிட்டு இருக்கா. வணக்கம் மக்களே, உங்க எல்லாரையும் நான் சத்யாவோட சேனலுக்கு வரவேற்கிறேன். இங்க பேச வேண்டியதெல்லாம் இங்க பேசிட்டு ஸ்டார்ட் கொஞ்சம் அராசமா இருக்கும். அவங்க சைலண்ட் மார்க்கெட் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச யூடியூபர் சத்யாவை தான் நான் பார்க்க போயிருந்தேன். என்ன உலகம் வித் சத்யா அப்படின்னு அவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அவங்களோட ஷாப் சூழல்னு ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அந்த ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன். அவங்கள மீட் பண்ண போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய பொருட்களில் நான் வந்து என்னுடைய கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம்னு போயிருந்தேன். நான் என்னென்னலாம் வாங்கியிருந்தேன், என்னென்னலாம் செஞ்சுருந்தேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு குட்டி vlog தான் இது. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். சத்யாவும் கார்த்திகாவும் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறீங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கார்ல இன்னைக்கு ஒரு பர்சனை மீட் பண்ண போறோம். இவங்க தான். அண்ணா அங்க இருக்காரு, என் ஹஸ்பண்ட் இங்க இருக்காரு. ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு நாங்க எல்லாத்தையும் காட்டுறோம், என்னென்ன செய்யறோம்ன்றதெல்லாம் காமிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாய். ஷர்வின் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓபன் பண்ணுவாங்க, நீங்க கொடுங்க. யார் இது? थैंक यू. யார் பாவங்க? யாருங்க? ஷர்வின் வந்து அந்த கிஃப்ட் கொடுக்கும்போதே கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுங்க, அதுக்குள்ளே இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது என்ன கிஃப்ட்டுன்னு ஓப்பன் பண்ணிட்டான். அது என்னன்னு சொல்லிட்டான். நாங்கள் சிரிச்சிட்டு இருந்தோம். குழந்தை இது என்னது, அது என்னது, அது என்னது, இது என்னதுன்னு நிறைய உங்களை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான். அவங்க பொறுமையாக எல்லாத்தையும் சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கால்குலேட்டர்லாம் பார்த்துட்டு இது லேப்டாப்பா அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவன் கால்சி பார்த்ததில்ல. இது என்னது, அது என்னது கேட்டே இருந்தான். இது ஷர்வினுக்கு தான், இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் அவங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்காக vlog அவங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கலாமேன்னு ஷூட் பண்ணேன். அண்ட் எனக்கு தேவையான பொருட்கள்லாம் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஷர்வினை வந்து அண்ணா தான், சத்யாவோட ஹஸ்பண்ட் அண்ணா தான் வந்து ஆனந்தனை தான் விளையாடிட்டு இருந்தாங்க ஷர்வினை வச்சுட்டு. ஷர்வின் அங்கே ஃபுல்லாக ஓடி ஓடி ஹைட் அண்ட் சீக்லாம் விளையாடிட்டு இருந்தான். அண்ணனுக்கு கால் வலியே எடுத்திருக்கும். அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டான். ரொம்ப ஸ்வீட் பீப்புள், ரொம்ப அழகான ஹாஸ்பிட்டாலிட்டியோட அவங்க எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. யூஸ்வலாக யாரையாவது பார்க்க போகும்போது நம்ம போகும்போது என்ன வாங்கிட்டு போவோம், பூ, ஃப்ரூட்ஸ் அண்ட் கிஃப்ட் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். அண்ட் கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்த்து நான் கிஃப்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கடையை வந்து உங்களுக்கு vlog மாதிரி ஷூட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ணனோட ஷர்வின் பாருங்கள், வெளியிலேயே விளையாடிட்டு இருந்தான். ஓடி பிடிச்சி விளையாண்டான். நிறைய கேள்வி கேட்டான். அப்புறம் ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தான். ஆக்சுவலி வந்து நான் வந்து கிளாஸ்வேஸ் வந்து பாரிஸில் மெட்ராஸ் கிளாஸ்வேர், இந்தியன் கிளாஸ்வேர்லாம் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ ரீசெண்டாக நான் வாங்கலான்னு போயிருக்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அஃப்கோர்ஸ் அந்த கடையை கம்பேர் பண்ணும்போது நம்ம சத்யாவோட சுழல் கடையில் வந்து ஒரு 10 ரூபீஸ்லேருந்து ஒரு 40 ரூபீஸ் 50 ரூபீஸ் வந்து பொருளுக்கு ஏற்ற மாதிரி, சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அமௌண்ட் இல்லைன்னு சொல்லலை. அதை விட இங்கே கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா கொஞ்சம் காஸ்ட்லி தான் வச்சுக்கோங்களேன். சின்ன பொருட்களும் சும்மா 5 ரூபா 10 ரூபா தான் கூட. பட் என்னென்னா நான் வந்து நின்று இந்த மாதிரி ஒரு ரேக்காக பார்த்து எது எனக்கு வேணுமோ நான் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி என்னுடைய ஷெல்ஃப்க்கு எது பத்தோன்றதெல்லாம் அளந்து நான் எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. பட் பாரிஸ் ரொம்ப குட்டியோண்டு கடைன்றதுனால நிறைய கூட்டம் ஆயிடுச்சுங்க. இப்போ நிறைய கூட்டம் இருக்கிறதுனால நான் இப்படிக்கா திரும்பினா ஒரு பொருள் கீழே விழுந்துரும், அந்த பக்கம் திரும்பினா பொருள் விழுந்துரும். அந்த மாதிரி கச்சமுச்சான்னு கலைஞ்சு இருக்கு. அண்ட் நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வந்து கியூல நின்று வாங்குறாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட்டமா இருக்கு. எனக்கு எது புதுசா வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், எது ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எனக்கு சூஸ் பண்ணி வாங்க முடியல. அதை விட எனக்கு இந்த மாதிரி நின்று பொறுமையாக பேசி வாங்குறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே கிவ் அவேக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இவங்க கிவ் அவே வந்து ரொம்ப அழகாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சேஃபாக போயிருந்தது. நான் அன்னைக்கே அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் கண்டிப்பாக கடைக்கு வரேன், நான் நிறைய பொருட்கள் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். இத்தனை மாதம் கழிச்சு எனக்கு இப்போ தான் போகிறதுக்கு டைம் வந்துருந்தது. அன்னைக்கு நான் அவங்ககிட்ட கொடுத்துருந்த வேர்டை நான் இன்னைக்கு தான் கீப் அப் பண்ண முடிஞ்சது. அன்னைக்கு கொடுத்த வாக்கு என்னால் இன்னைக்கு தான் நிறைவேற்ற முடிஞ்சது. ஸோ போயிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பார்த்து வாங்கினேன். ட்ரியோ பிராண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பிராண்டட்லேருந்து நார்மல் பிராண்ட், ஓஷன் பிராண்ட், நார்மல் பிராண்ட் எல்லா விதமான கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேவையான குட்டியோண்டு சைஸ்லேருந்து பேபி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விதமான
ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஜார்ஸோ இல்லை பாப்அப் ஜார் இல்லை உடன் மூடி போட்ட ஜார்ஸ், பிளாஸ்டிக் மூடி போட்ட ஜார்ஸ், மெட்டல் மூடி போட்ட ஜார்ஸ், சின்னதுலேருந்து 2 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய பெரிய பெரிய ஜார்ஸ் இருக்குது. ஆயில் கேனிஸ்டர்ஸ், ஆயில் டிஸ்பென்சர்ஸும் வச்சுருக்காங்க. ஜூஸ் ஜார்ஸ் இருக்குது, காஃபி மக்ஸ் இருக்குது, கப் அண்ட் சாசஸ் இருக்குது. இந்த மாதிரி பீங்கானில் அழகான ஷோ பீசஸ் இருக்குது, பட்டர் பாட்ஸ் இருக்குது, உப்பு புளி மிளகாலாம் கொட்டி வைக்கக்கூடிய இந்த மாதிரி ஜாடிகள்லாம் இருந்துச்சு, ஜார்ஸ் இருந்துச்சு, செராமிக் ஜார்ஸ் இருந்துச்சு, கிளாஸ் பவுல்ஸ் இருந்துச்சு, ஜூஸ் கப்ஸ் வித் ஸ்ட்ராஸ்லாம் இருந்தது. ஸோ மண்பானையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அவ்வளோ அழகான வெரைட்டியாக குட்டியோண்டுலேருந்து பெரிய ஃபேமிலிக்கு சமைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கடாய் நான் பார்த்ததே இல்லை. இவங்ககிட்ட பெரிய பெரிய கடாயெல்லாம் கூட இருந்துச்சு. ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பொறுமையாக நம்ம ஒன்றும் கேட்குறதுக்கு விலையில் பதில் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி மில்க் கேன் இருக்குது, பால் ஊற்றி வைக்கக்கூடிய பாட்டில்ஸ் இருந்துச்சு, ஆயில் ஊற்றி வைக்கிற பாட்டில்ஸ் இருந்துச்சு, வாட்டர் பாட்டில்ஸ், வாட்டர் ஜக், பெரிய பெரிய பவுல்ஸ் பாருங்கள். இதெல்லாம் வந்து 2 கிலோ இருக்கும் போல இருக்குது. பம்கின் ஜார்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த பேம்பூ கூட வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு துணி போட்டு வைக்கிறது, அம்மி கல் இருந்துச்சு, சப்பாத்தி உருட்டுறதுக்கு கிரனைட் கல் வச்சுருக்காங்க. இப்போ எவ்வளோ பெரிய கடாய் பாருங்கள், கடாய் வித் லிட்டோடு இருக்குது, சட்டிங்க இருக்குது, பெரிய பெரிய ஜாடிங்க இருக்குது. அண்ட் சட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க கீரை கடையிறதுக்குன்னு, அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய பாட்ஸ், ஜாடிஸ் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பணியாரக்கல் வந்து சட்டிலேயே இருக்குது. அப்புறம் இடிக்கிறதுக்கு கல் இருக்கும்ல, இடிக்கல், அது இருந்துச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில்ஸ், ஜக்ஸ், கப் அண்ட் சாசஸ், டீ குடிக்கிறதுக்கு காஃபி மக், டம்ளர்லாம் கூட இருந்தது. இது ராஜாராணி காலத்துலலாம் வந்து அந்த காலத்துலலாம் வந்து ட்ரிங்க் குடிப்பாங்களே அது மாதிரி இருந்துச்சு. குட்டி குட்டியாக என்னமோ சொப்புச்சமா விளையாடுற மாதிரி குட்டி குட்டியாக அழகாக காஃபி குடிக்கிற கப்ஸ் இருந்துச்சு, கப் அண்ட் சாசஸ் செட் இருந்தது, காஃபி மக்ஸ் இருந்தது. டம்ளர் வீட்டில் இருக்கும் இல்லைங்க, ஸ்டீல் டம்ளருங்க இருக்கும் இல்லைங்க, அது மாதிரி டம்ளர் செட்லாம் கூட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மெட்டலில் உங்களுக்கு நிறையா வந்து கிஃப்ட் பாக்ஸஸ் இருந்துச்சு, வேரியஸ் சைஸஸில் வேரியஸ் ஷேப்ஸில் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த ஜுவல்லரிலாம் வந்து நம்மளுடைய வார்ட்ரோப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், வாட்சில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், அந்த மாதிரியான மெட்டல் பாக்ஸ்லாம் இருக்குது. கிஃப்ட் ரேப் பண்ண மாதிரியே இருக்கும், ரொம்ப அழகாக. பக்கத்தில் வந்து அந்த போலாம் போட்டு அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் குட்டி குட்டி ஜாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றி வைக்கிற ஜாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சுங்க. அப்புறம் மண்பானையிலேயே பார்த்தீங்கன்னா மூடியோட சர்விங் பவுல்ஸ் மாதிரி அழகாக குட்டி குட்டி பாட்ஸ்லாம் இருந்துச்சு. இது பாருங்கள், அப்படி மூடியோடு இருக்குது. டைனிங் டேபிள் அழகாக நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம், சமைச்சு முடிச்சுட்டு இதில் சர்வ் பண்ணிக்கலாம். குட்டியெல்லாம் வந்து குட்டி மீடியம் சைஸ்லாம் நீங்கள் வந்து தயிர் உர ஊற்றி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், சால்ட்டுக்கு வச்சுக்கலாம், ஊறுகாக்கு வச்சுக்கலாம், கொஞ்சம் பொரியல்லாம் செய்கிறதுக்கெலாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் பேம்பு கூடைங்க வந்து விதவிதமான பேம்பு கூடைங்க இருந்துச்சு. கூடையை வந்து ஹேண்டில் வச்சு, ஹேண்டில் இல்லாமல் ரவுண்டாக அந்த மாதிரி பிளேட்டு பாருங்கள், எவ்வளோ அழகான ஃபினிஷிங்கில் பிளேட்ஸ் இருக்குது. அழகான சிலைகள் இருந்துச்சு. பிள்ளையார் வந்து அழகாக மூலம் தட்டுற மாதிரி கருங்கல்லில் அழகாக கல் பிள்ளையார் இருந்தார். கிருஷ்ணர், கிருஷ்ணராதா, பிள்ளையார், குதிரை, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷோ பீசஸ்லாம் இருந்துச்சு. கூடையிலேயே பின்ன ஜுவல்லரிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கக்கூடிய கூடைங்க வித் மூடியோடு இருந்துச்சு. நல்லா டைட்டான மூடியாக இருந்துச்சு. நீங்கள் வளையல்லாம் போட்டு வைக்கலாம், ஜுவல்ஸ் வச்சுக்கலாம், பூண்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அழகாக பண்ணி வைக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய பொருட்கள் இருந்தது. எந்த இடத்துல இருக்கும், என்னடா இது ஃபிஷ் டேங்க் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? நாங்கள் கடைக்கு போயிட்டு எனக்கு தேவையான எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷாப்பிங் ஹால் வீடியோவாக காமிக்கிறேன். எல்லாம் ஷாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சத்யா வந்து வீடு பக்கத்தில் தான் இருக்குது, வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. விடவே இல்லை. அவ்வளோ ஸ்வீட் பர்சன். அண்ணனும் விடவே இல்லை. அதனால அவங்க வீட்டுக்கு போகலான்னு போனோம். அவன் அண்ணனுடைய ஃப்ரெண்ட், அவங்களோட ஒய்ஃப் இருந்தாங்க. அப்புறம் சத்யாவுடைய கசின் பிரதர் வேற இருந்தாங்க. நான் இல்லை கிளம்புறேன், இப்படியே கிளம்பிடுறேன் அப்படின்னு. அவங்க கேட்கவே இல்லை. நான் ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு பாருங்கள், அந்த 2 ஃபிஷ் வந்து வெக்கப்பட்டு அந்த பக்கம் திரும்பிக்குச்சு. வெக்கப்பட்டிருக்கா பயப்படுதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிடுறேன் அப்படின்னா, இல்லை உங்கள் சேனலும் அவங்க பார்ப்பாங்க, உங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மள ஃபேமிலி தான், வாங்க அப்படின்னாங்க. சரின்னு போனோம். மதியானம் லஞ்சே சாப்பிடலையா இன்னும். சத்யாவும் அண்ணனும் சாப்பிடல அப்படின்றதுனால இவங்க எல்லாமும் சாப்பிடாம இருக்காங்க. எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக இவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க அவ்வளோ நேரம். சரி சாப்பிடுங்கன்னு நாங்கள் சொன்னோம். அவங்க கேட்கவே இல்லை. இல்லை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு உள்ள கம்ப்ளீட் பண்ணி கூப்பிட்டு போய், ஷர்வின் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் செம்ம விளையாட்டு. அந்த சோஃபாவில் வந்து குதிச்சுட்டே இருந்தான். அண்ணா உள்ள பெட்ரூம்ல இருந்து பீன் பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போடுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் உங்களை வந்து போர் அடிக்க விருப்பப்படல. சாப்பிடுங்கன்னா சத்யா கேட்கவே இல்லை. உங்களுக்கு கேரட் அல்வானா பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால நான் வந்து கேரட் அல்வா செஞ்சிடுறேன், அது பாட்டுன்னு வெந்துட்டு இருக்கோம், நம்ம போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. மத்தியானம் லஞ்சே சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஈவினிங் ஆயிடுச்சு நான் போகும்போது.
அவங்க வீட்டுக்கு போகிற டைம் பார்த்தீங்கன்னா. ஸோ நெய்யில் வந்து கேரட்டை மணக்க வதக்கிட்டு அதுக்கு மில்க்லாம் போட்டு பாயில் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டில் சிக்கன் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னோம், ஆனால் விடவே இல்லை. ஷர்வின் ஒரு ரூமாக போய் இது என்னது அது என்னதுன்னு கேட்டுட்டு இருந்தான். அவங்க வீட்டில் 2 ஃபிஷ் டேங்க்ஸ் இருக்குது, ஃபிஷ் வளர்க்குறாங்க. அண்ட் புறாக்களும் அவங்களுடைய பால்கனிலலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. புறா இருக்கா, என்னை கடிக்குமா, எனக்கு காட்டுவீங்களா அப்படின்னு ஷர்வின் கேட்டுட்டு இருந்தான். ஒரு ரூமாக போய் எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருந்தான். அண்ணா பொறுமையாக குழந்தை கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அவன் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கேரட் வேக போட்டுட்டு அவங்க என்ன சமைச்சிருந்தாங்கன்னா, எக் செஞ்சுருந்தாங்க, தயிர் தாளிச்சிருந்தாங்க, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் முருங்காய் போட்டு குழம்பு, ரைஸ் செஞ்சுருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு. பட் அவங்க ரொம்ப கம்பல் பண்ணனால நான் கொஞ்சோண்டு குழம்பு மட்டும் லைட்டாக கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கிட்டு மோர் சாதம் லைட்டாக அவங்களுக்காக சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க சிக்கன், ரொம்ப லைட்டாக சாப்பிட்டேன். ஏன்னா கேரட் அல்வாக்காக நான் நிறையா இடம் வைக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் மதியானம் வயிறு ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிட்டோங்க, அதனால சாப்பிட முடியல. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. சிக்கன் தான் நான் டேஸ்ட் பண்ண முடியல. ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, சமையல் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் இருந்த எல்லாருமே ரொம்ப 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 ஸ்வீட்டான பீப்புளுங்க. ரொம்ப நல்லா அன்பாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரட் ஹல்வா வந்து தயாராகிடுச்சுங்க. அவங்க வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு தாளிச்சிட்டாங்க. அப்புறமேட்டு நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்தாங்க. ஒரு thousands ஆஃப் ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க. நாங்கள் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்களோட வெட்டிங் லைஃப் பற்றி, அவங்களோட கடை பற்றி, அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி, அவங்க ஃபேமிலி பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் லைஃப் பற்றி சும்மா பேசிகிட்டு இருந்தோம். சும்மா லைட்டாக அப்படி யூடியூப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. எனக்கு பிடிச்சதை அவங்கள ஞாபகம் வச்சு எனக்காக ஸ்பெஷலாக சாப்பிட்றதுலாம் விட்டு இல்லை நான் செஞ்சே தீர்வேன்னு எனக்காக கேரட் அல்வா செஞ்சாங்க. சரி ஓகே, இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணாதது, சத்யாக்காக அங்கே இருக்க எல்லாருக்காகவும் நம்ம ஏதாவது செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு பிரெட் ரோல் செஞ்சோம். ஷர்வினோட கிளிப்பிங்ஸும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பிரெட் ரோல் செய்யலான்னு பிரெட் ரோல் செஞ்சோம். எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் அது ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி அது. ஆனால் அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து அவங்களோட சேனலில் போனீங்கன்னா அவங்க விளாக் போட்டிருப்பாங்க. இதே விளாக் அவங்களோட இதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்க ஃபீட்பேக் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். பிகாஸ் அவங்களுக்காக நான் செஞ்சது இல்லையா, அது அவங்க சொல்லுவாங்க. ஷர்வின் பாருங்கள் ஃபிஷ்ஷுங்களோட பேசிக்கிட்டு இருந்தான். பாருங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அண்ணா பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். பாவம், இன்னும் குழந்தை போய் தொட்டிலில் உட்காந்துக்கிற மாதிரி அந்த பீட் பேக்குள்ள ஓடி போய் ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டு இருந்தாரு. நானும் சத்யாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்படி பேசி தான் நாங்கள் முடிவு பண்ணோம், ஓகே வாங்க நம்ம செய்யலான்னு. கேரட் அல்வா சூடாக இருந்ததுனால ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசலான்னு உட்காந்துட்டோம். அப்போ தான் நான் சத்யா கிட்ட சொன்னேன், நம்ம ஏன் ஏதாவது செய்யலாமே, நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரேன்ட்டு. ஃபஸ்ட்டு சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, இன்னொருத்தர் வந்து நம்மளுடைய கிச்சனில் சமைக்கிறது. பட் அவங்க வந்து ஓகே நல்லா இருக்கு செய்யலாம் அப்படின்ட்டு அவங்களும் கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த பீன் பேக்ல வந்து காலை வந்து உதமானம் கொடுத்துருக்காரு. பிகாஸ் குழந்தை வந்து ரொம்ப குழியா இருக்கு, உள்ள போய் விழுந்துடுறான், எந்திரிக்க கஷ்டப்படுறான் குழந்தை அப்படின்ட்டு காலை வச்சாங்க. நாங்கள் கிளம்ப 9 o'clock ஆயிடுச்சு. அது வரைக்கும் அண்ணா அந்த காலை அப்படியே தான் வச்சுட்டு இருந்தாரு. குழந்தை விழுந்துடக்கூடாதுன்னு. அண்ணனுக்கு எவ்வளோ கால் வலிச்சிருக்கும்னு தெரியல. சத்யா ரொம்ப ஸ்வீட், அண்ணா ஸ்வீட், அவ்வளோ ஸ்வீட். அப்பா, ரொம்ப ஸ்வீட்டான கப்பல் 2 பேருமே. ஷர்வின் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வெளில எப்போ ஷர்வினை போனாலும் ஐயோ ஷர்வின் என்ன பண்ணுவான், அவனை சமாளிக்கணுமேன்றதே இருக்கும். மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவானோ என்னவோன்ற மாதிரியே இருக்கும். பட் எனக்கு அங்கே போய் அந்த ஃபீலே இல்லை. அண்ணன் பாட்டுன்னு பார்த்துக்கிட்டாரு. அவரோட கால் பாருங்களேன், அந்த கிளிப்பிங் வரும்போதெல்லாம் பாருங்கள், அந்த காலை வச்சு உதமானம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ணன் எந்திரிச்சு போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் இருந்த அவங்களோட ஃப்ரெண்டோ அவங்களோட கசின்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க அதே மாதிரியே ஷர்வினை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நானும் சத்யாவும் அதுக்குள்ளே போயிட்டு கிச்சனில் பேசிக்கிட்டே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பிரெட் ரோல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அவங்க கிச்சனில் நான் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன உலகம் வித் சத்யா சேனலில் அவங்க சமையலை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அங்கே போய் சமைச்சதுல எனக்கு ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு கேரட் ஹல்வா. பிரெட் ரோல் வந்து எங்களுக்கு எப்பவுமே பிடிச்சது தான். பட் அவங்களோட சேனலில் அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபீட்பேக்னு கேளுங்க. ஷர்வின் வந்து இந்த மாதிரி 3 பவுல் சாப்பிட்டுட்டான் கேரட் ஹல்வா. ரைஸ் அவன் சாப்பிடல, கேரட் ஹல்வா தான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டான். குழந்தைக்கே பிடிச்சிருக்குன்னா அப்போ அந்த ரெசிபி எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் மணி வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. சரி கிஃப்ட் பிரிங்க, நான் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷனை நான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஷர்வின் விடவே இல்லை, நான் தான் பிரிப்பேன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். பாவப்பட்டல் பாருங்க, ரொம்ப கியூட்டா இருக்குண்ணா. थैंक यू கார்த்தி. இது காபி மக் இல்லையாவா? காபி மக் மேல மூடிடுங்க. ப்ளஸ் அந்த சிலிகான் கேப் சூடாராம இருக்கு.
Thank you so much. அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பொருளா இருக்கணும், பட் அவங்க இது வரைக்கும் பார்க்காததா இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்சியா இருக்கணும்னு யோசிச்சேன். 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க செராமிக், கிளாஸ், பீங்கான், பாட்ஸ் இந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்றாங்க இல்லையா. பட் இப்போ புதுசா வந்திருக்கு, நம்ம ஸ்டாக் வந்துருந்துச்சு. ஸோ நான் அவங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுல ரொம்ப 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 ஹாப்பி. காஃபி மக் தான் வித் சிலிக்கான் கப் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி கொடுத்தாங்க. வீட்டுக்கு எல்லா பொருளும் பத்திரமா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய பொருள் வாங்க வேண்டியது, பட் நான் பேசினதுலேயே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பொருள் மட்டும் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். ஸ்லோவாக ஒரு மாதம் ஒன்று மாற்றலான்னு இருக்கும். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், அந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக. இந்த விளாகோடைய கண்டினியூட்டி வந்து அவங்களோட சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவங்களுடைய சேனல் பேர் நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், என் உலகம் வித் சத்யா. அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து அவங்க சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் உடனே அவங்க பதிலும் சொல்கிறாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிவாக பிஸ்னஸ் கொண்டு போகிறாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகான ஹாஸ்பிட்டாலிட்டின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக கவனிக்கிறாங்க போனவங்கள. அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் அவங்க கடையில் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணாலே நீங்கள் கேட்குறதுக்குலாம் அவங்க இமேஜஸ் வித் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. நீங்கள் அவங்களோட ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக அழகாக பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்களுடைய கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், அந்த டீடைல்ஸ்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் எந்த நியூ வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இவ்வளவு நேரம் இந்த vlog-அ பார்த்து நீங்க ரசிச்சமைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ so much friends. Take care. Tata.